ஹலோ எனக்கு ஆல் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கி உங்கள் கார் பேட்ரி எந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்குங்கிறது. தேவையான பொருட்கள் ஒரு மல்டிமீட்டர், நான் சொன்ன மாதிரி எனக்கு காட்டியிருக்கிற மாதிரி பேட்ரியில் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது சாவி போடுவோம். சாவி போட்டாக்க என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். கிளச்சை மிதிச்சாச்சு. ஓகே, இப்போ சாவி போட்ட உடனே டக்குன்னு இறங்குது. அந்த ஸ்டார்டர் காயில் எல்லாத்துக்கும் பவர் சப்ளை போயிருக்கும். ஸோ இப்போ 11.5 சம்திங் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, 10 வரைக்கும் இறங்கிச்சுது. அண்ட் இப்போ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா 13.13 சம்திங் 14 கிட்ட நெருங்குது. ஓகே, அண்ட் இப்போதைக்கு ஏசி ரன்னிங்கில் இல்லை, அதாவது ஃபேன் அந்த மாதிரி தான். நான் வெறும் ஃபேன் மட்டும் ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போ 13.9. ஸோ ஃபேன் மட்டும் ஆன் பண்ணதுக்கு பிரச்சனை இல்லை. கம்ப்ரஸர் ஆன் பண்ணலாம். ஓகே, 13.7. கம்ப்ரஸர் ஆஃப் பண்ணிட்டாக்க 14 கிட்ட நெருக்குது. இப்போ கம்ப்ரஸர் ஆன் பண்ணிட்டேன். அண்ட் ஸோ உங்களுக்கு வந்து ஏசி டெம்பரேச்சர் இதில் தெரியும். 34.1 டிகிரி செல்சியஸ். அதுலேருந்து 33.6. ஸோ 0.5 குறையுது. ஸோ இப்போ ஏசி ரன்னிங்கில் இருக்குது. அடுத்தது நான் வந்து லைட்டு போடுறேன். ஓகே, 13.5 ஹை பீம் வச்சாச்சு. ஹை பீம் 13.5. அண்ட் சிகரெட் லைட்டரில் சில செட்டப் இருக்குது. டேஷ் கேம், அப்புறம் இந்த கார்ப்ளே, இது மாதிரி விஷயங்கள். ஸோ அதையும் இப்போ ஆன் பண்ணி விட்டுடலாம். ஓகே, 13.5 அவ்வளோதான். 13.5 தான் நிற்கிது. ஸோ தட் சவுண்ட்ஸ் குட். அப்படின்னா ஆல்டர்னேட்டர்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டு போதிய அளவு அங்கே போகுது. அங்கே போயிட்டு அது வந்து உங்கள் காரை சார்ஜ் பண்ணுது. 13.5, that is the maximum volt you can get. Stable 13.5, I would say. That is the main thing. அது போதும் நமக்கு. ஓகே, அண்ட் 27.2. ஸோ ஏசிக்கு இப்போதைக்கு கம்ப்ரஸரை ஆஃப் பண்ணியாச்சு. அண்ட் வெறும் ஓகே, இப்போ சிகரெட் லைட்டர் எதுவுமே இல்லை அப்படின்னா 14.3. ஸோ 0.7 வோல்ட் கண்டிப்பாக குறையுது. நான் வந்து மேக்ஸிமம் லோடு கொடுத்தேன். ஆக்சுவலாக இந்த இது என்னால் டிஸ்கனெக்ட் பண்ண முடியல. இது ஆனில் தான் இருக்குது. ஏன்னா எஃப்எம் ரேடியோ சம்திங் செட்டு, கார் செட்டு அப்படின்னு சொல்லாங்களா. அது ஒரு 3.5 இன்புட் இருக்குது. அண்ட் யூஎஸ்பி போர்ட் இருக்கும். அண்டு அதுக்கப்புறம் என்ன ஃபங்க்ஷன் எனக்கு தெரில. ஓகே, ஸோ 14.4 இல்லை 14.5 கூட வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இது வருது. நீங்களும் உங்கள் காரில் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத. அண்ட் உங்கள்கிட்ட ஒரு மல்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி சிவப்பு கலரை ரெட் டெர்மினலையும், கருப்பு கலரை பிளாக் டெர்மினலையும் ஒன்றும். ஓகே, இப்போ கார் ஆஃப் பண்ணிடுவோம். கார் ஆஃப் பண்ண உடனே ஆல்டர்னேட்டிவ்லேருந்து உள்ள பவர் எல்லாமே டவுன் ஆகும். அண்ட் பேட்டரியில் உள்ள 12.6 சம்திங் என்னமோ காட்டிச்சுல. ஸோ அது வரும். இல்லை அப்படின்னா 13 கூட இருக்கலாம். ஏன்னா புது பேட்டரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் அது வந்து 12 விட அதிகமாக காட்டும். அண்ட் அதான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, கொஞ்ச நாள் ஒரு 2 நாள் இல்லை ஒரு வாரம் வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னாக்க எல்லா பேட்டரியுமே டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ அந்த டிஸ்சார்ஜிங் 12.3, 12.4, 12.5 அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக குறையுது. இதுவும் அதே மாதிரி 12.6க்கு வந்து நிற்கும். அண்ட் தட் இஸ் த திங். அரௌண்டு ஒரு 95 to 90க்கு மேலே, அபோவ் 90% ஆஃப் பேட்ரி இருக்கும் எப்போவுமே வண்டியில். அதுக்கு கீழே போகிறப்போ தான் அந்த பேட்ரி வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அது வந்து பேட்ரிக்கு பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஸோ 12.93
எப்படி குறையுது. ஸோ தட் இஸ் அ திங். பார்த்தீங்க அப்படின்னாக்க பொறுமையாக குறையுது. 12.87 12. ஸோ ஃபஸ்ட்டு 12.6 இருந்து வண்டி ஒரு 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 வாரம் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 12.8. திஸ் இஸ் த திங். இந்த பேட்ரி வந்து குறையுது கூடுது. அண்ட் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து அது சார்ஜ் ஏறும். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இட்ஸ் மை Family Car signing off. Meet you all guys in my next video. Peace.